இந்த பிரஸ்ட் கேன்சர் ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இதுல ஒன்னொன்னா பார்ப்போம். நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மெனார்ச். ஸோ ஏர்லி மெனார்ச்னா ரொம்ப ஏர்லியராகவே, அதாவது கொஞ்சம் இளம் வயதிலே வந்து நம்ம ஏஜ் அட்டைன் பண்ணுறது. ஸோ என்ன எவ்வளோ முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 16 இயர்ஸ் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. இந்த 12 இயர்ஸுக்கு கீழே முன்னாடி ஏஜ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஸ்லைட்லி ஒரு ஹையர் ரிஸ்க். அகைன் நான் இதுக்கு முன்னாடி மற்ற விஷயங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா, சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லாம் வந்து பிரஸ்ட் கேன்சருக்கு ஒரு காரணங்களா வந்து நம்மளுடைய ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்கோம். தவிர இது ஒரு ஃபேக்டர் இருக்குன்றதுக்காக அதை பத்தி யோசிக்கவோ பயப்படவோ அவசியம் கிடையாது. நம்ம கான்ஷியஸா இருக்கணும், அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏர்லி மெனார்ச்னு சொல்றோம். ரெண்டாவது லேட் மெனோபாஸ். மெனோபாஸ் என்னன்னு பேசியிருப்போம். அது மாதவிடாய் சுழற்சி வருடக்கணக்காக நடந்துட்டு இருந்து ஒரு ஏஜ்ல ஸ்டாப் ஆகுது. ஜென்ரலா பார்த்தீங்கன்னா 45 to 55 இயர்ஸ்ல ஸ்டாப் ஆகும். இதுதான் மெனோபாஸ் சொல்லுவோம். 55 இயர்ஸுக்கு மேல மெனோபாஸ் அட்டைன் பண்றவங்க, அந்த மாதவிடாய் சுழற்சி வந்து 55 வயசுக்கு மேலேயும் ஆயிக்கொண்டிருக்கு, அதுக்கப்புறம் தான் ஸ்டாப் ஆகுதுன்றவங்களுக்கு வந்து லேட் மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் ஸ்லைட்லி ஹையர் ரிஸ்க். மூணாவது ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா நல்லி கிராவிடா அப்படின்னு சொல்லுவோம். அது குழந்தையின்மை, அவங்களுடைய வாழ்நாளில் குழந்தைகளே இல்லை அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகம். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங் ஒழுங்காக செய்யாமல் இருக்கிறது. மேரேஜ் ஆகி குழந்தைலாம் பிறந்திருக்கும், பட் சம் ரீசன்னால பிரஸ்ட் ஃபீடிங் அவாய்ட் பண்ணிருக்கலாம், இல்லை வந்து பிரஸ்ட் ஃபீடிங் ஏர்லியாக ஸ்டாப் பண்ணிருக்கலாம். ஸோ மினிமம் 6 months அது கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தைக்கும் பால் கொடுக்கணும். பிரஸ்ட் ஃபீடிங் வந்து அவாய்ட் பண்ணுறவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சருக்கான ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகம்ன்றது கண்டிப்பாக வந்து ப்ரூவான ஒன்று. அடுத்த விஷயம், ஃபர்ஸ்ட் சைல்டு பர்த் ரொம்ப லேட்டாக இருந்தது. 30 to 35 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் சைல்டு பர்த்தே, அது முதல் குழந்தைய பெற்றுக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். ஆறாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ். ஒரு சில, அனைத்தும் கிடையாது, ஒரு சில கருத்தடை மாத்திரைகள்னாலையும் பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகம் அப்படின்னு நிரூபிக்கும்.